நாவற்குடா சின்னலூர்து அன்னை ஆலயத்தில் 19வது பகுதிக்குள் உங்களை இட்டுச் செல்ல ஆசைப்படுகின்றேன். 15ஆம் தேதி மழை பெய்ய தொடங்கியது. மழை பெய்து கொண்டிருக்கின்றது. பரவலாக வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ஃபாதர் நம்பிக்கையோடு இருந்தார். இதை முடித்து விடலாம், இதை செய்து விடலாம் என்று. நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. மக்களும் நின்று சிரமதான பணிகளூடாக வேலை செய்கின்றார்கள். எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. கதவுகள் எதுவுமே இடப்படவில்லை. 2 சைட் பக்கம் இருக்கின்ற கதவும் முன் கதவுகள் எதுவுமே இடப்படவில்லை. மற்ற வேலைகள் அனைத்தும் முடிவடைந்திருந்தது. பூச்சி வேலைகள் 1-2 முடியாமல் இருந்தது. வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது பின்னேரமாகிவிட்டது. என்ன சொல்றது, மனம் தளர்ந்து பலரும் வேலை செய்தபடி ஒவ்வொருவராக கலைந்து செல்கின்றார்கள். இது சாத்தியப்படக்கூடிய விடயம் அல்ல. 16ஆம் தேதி திறக்கப்பட முடியாது என்கின்றார் போல் பலர் கூறிவிட்டு சென்றனர். அப்பொழுது ஆலயத்தில் வேலை நடைபெற்றிருக்கிறது. மும்முரமான வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பலரும் இது நாளைக்கு சரி வராது என்று விட்டு போயிட்டார்கள். போனவர்கள் அடுத்த நாள் காலை 16ஆம் தேதி காலையில் வந்து பார்க்கின்றார்கள். ஆலயத்தை பார்த்தவுடன் வியப்பு. மாதாவின் புதுமையிலும் புதுமை. ஆலய வளவு சுத்தமாக்கப்பட்டிருந்தது. அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டிருந்தது. இரவாக மேசன்ல வயரிங்காரர்கள் பெயிண்டர்ல இருந்து முழு பேரும் வேலை செய்து முடிக்கப்பட்டிருந்தது. அந்த 16ஆம் தேதி காலையில் ஆயர் அவர்கள் வருகை தந்து ஆலயத்தை ஆயர் அவர்களின் கரங்களினால் அது திறந்து வைக்கப்படுகின்றது. எனவே அந்த ஆலயம் திறக்கப்பட்டு முடிந்தவுடன் அருட்தந்தை அவர்கள் இடமாற்றமாக செல்ல வேண்டிய ஒரு கட்டமும் ஏற்படுகின்றது. அப்பொழுது பங்குச்சபை உறுப்பினர்கள் ஆயர் அவர்களிடம் குருவானவரை 1 வருடங்கள் பணியாற்றுவதற்கு அனுமதி அளிக்குமாறு அவர்களுடைய விண்ணப்பத்தை வைத்தார்கள். ஆனால் ஆயர் அவர்கள் அதை மறுத்து விடுகின்றார். குருவானவரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பரவாயில்லை, இதை நான் ஏற்றுக்கொண்டு இடமாற்றலாக செல்கின்றேன் என அவர் கூறுகின்றார். எனவே ஆலயம் சிறப்பான முறையில் முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டு மக்களின் பாவனைக்காக கையளிக்கப்படுகின்றது. உண்மையில் வெள்ளை ஆலயமாக, அழகான ஆலயமாக, பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக, பாடகர் குழாம் நின்று பாடல் பாடுவதற்காக ஒரு பல்கனியாக சிறப்பான முறையில் அந்த ஆலயம் மெருகேற்றப்பட்டிருந்தது. நற்கருணை ஆண்டவர் அழகான முறையில் வெள்ளை நிறத்தில் அழகாக அவர் அங்கு வீற்றிருந்தார். எனவே பார்ப்பதற்கு பிரமிப்பாக இருந்தது. எனவே இத்துடன் இந்த நாவற்குடா சின்னலூர்து அன்னை ஆலயத்தின் வரலாறு, கட்டுமான பணிகளின் வரலாறு முடிகின்றது. இன்னும் ஒரே ஒரு பகுதி, 20வது பகுதியாக அடுத்த காணொளியுடன் நான் இதன் முடிவுகளை முடித்துக் கொள்கின்றேன்.